வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டர் காம்பன்சேஷன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப், அதை எப்படி பயன்படுத்தி மேனுவல் ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிற இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ரோக்ராம்லையுமே நம்ம கட்டர் காம்பன்சேஷனை பயன்படுத்தலை. ஸோ கட்டர் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதும் பொழுது நம்ம கருத்தில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கட்டர் காம்பன்சேஷனை நம்ம கருத்தில் வச்சுக்கல அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஒர்க் பீஸில் நமக்கு தேவையான கேவிட்டியை எடுக்கும் பொழுது அந்த கேவிட்டியில் மாற்றங்கள் வரக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்டர் காம்பன்சேஷனை கருத்தில் வச்சுக்காமல் நம்ம போடும் பொழுது ஒர்க் பீஸில் டூல் போஸ்ட் மோதக்கூடிய சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதும் பொழுது எப்போவுமே நம்ம கட்டர் காம்பன்சேஷனை கருத்தில் வச்சுக்கணும். ஸோ கட்டர் காம்பன்சேஷனை பற்றி இப்போ டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கட்டர் காம்பன்சேஷனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது. ஒன்று டயாமீட்டர் காம்பன்சேஷன், இன்னொன்று ஹைட் காம்பன்சேஷன். கட்டர்னால் என்ன அப்படின்னா உங்களுடைய டூலை தான் கட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மில்லிங் பண்ணுறதுக்கு எந்த டூலை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டூல் கட்டிங் டூல்னு சொல்லுவாங்க. அந்த டூலோட ஹைட் அப்புறம் டயா இதை ரெண்டுத்தையுமே கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம மேனுவல் ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அதை தான் காம்பன்சேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ டயாமீட்டர் அண்ட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமில் சில சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ இதை காம்பன்சேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம கட்டர் காம்பன்சேஷனில் டயாமீட்டர் அண்ட் ஹைட் காம்பன்சேஷனை கருத்தில் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டயாமீட்டர் காம்பன்சேஷன். ஸோ இதில் டயாமீட்டர் காம்பன்சேஷனில் எப்படி நம்ம மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டயாமீட்டர் காம்பன்சேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா 150 x 150 அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் பிளேட்டில் 25 mm ரேடியஸ் உள்ள ஒரு ஹோல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 mm வச்சுக்குவோம். பட் நம்ம டெப்த்தை அச்சீவ் பண்ண தேவையில்லை, நமக்கு காம்பன்சேஷன் ப்ரோக்ராம் மட்டும் பண்ணால் போதும். ஸோ டெப்த்தை அச்சீவ் பண்ணால் லூப் ப்ரோக்ராம் வேணும். ஸோ லூப் ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறதில்ல, நம்ம ஜஸ்ட்டு காம்பன்சேஷனுக்காக பண்ண போகிறதுங்கிறதுனால ஒரு 0.5 மட்டும் ஒரு டெப்த் எடுத்துக்குவோம். ஸோ 0.5 டெப்த்தை நம்ம எவ்வளோ ரேடியஸ்க்கு எடுக்க போகிறோம்னா 25 mm ரேடியஸ்க்கு எடுக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஒர்க் ஆஃப்செட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒர்க் ஆஃப்செட்டை இந்த ஸ்கொயர் பிளாக்கோட மையத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் சென்டர் இஸ் x0 y0. ஸோ தட் இஸ் அவர் ஒர்க் ஆஃப்செட். அண்ட் ஒர்க் ஆஃப்செட்டில் நமக்கு ஜியோட வேல்யூ 54 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது G54ன்னு நான் ஒர்க் ஆஃப்செட்டை டிஃபைன் பண்ணிக்கிறேன். 54, 55, 56, 57, 58 இதில் எதை வேணாலும் வச்சுக்கலாம். நான் என்னோட ஒர்க் ஆஃப்செட் பிளாக் சென்டர்னு சொல்லிட்டு அதுக்கான ஜி கோடு 54ன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 150 x 150ங்கிற ஸ்கொயர் பிளேட்டில் 50 mm டயா உள்ள ஒரு ஹோல் வேணும். பட் நம்மள்கிட்ட என்ன டூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரில்லிங் டூல் நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 60 mm டூல் தான் இருக்குது. ஸோ 60 mm டயாமீட்டர் உள்ள டூலை வச்சு 50 mm டயாமீட்டர் உள்ள ஒரு ஹோலை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இதில் வித்தவுட் கட்டர் காம்பன்சேஷன் வித் கட்டர் காம்பன்சேஷன் இன் டயாமீட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வித்தவுட் டயாமீட்டர் காம்பன்சேஷன் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய டூலோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 16 mm தான் இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு வித்தவுட் டயாமீட்டர் காம்பன்சேஷன் ப்ரோக்ராமை எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி ஆப்ரேஷன் 0004. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நான் 4ங்கிற நம்பரை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா லைன் 1 எழுதுகிறேன். லைன் 1ல் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒர்க் ஆஃப்செட், எது ஒர்க் ஆஃப்செட் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அங்கேருந்து என்ன கோஆர்டினேட் சிஸ்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ G19 கொடுத்துருக்கிறதுனால திஸ் இஸ் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்புறம் அங்கேருந்து டூல் எப்படி மூவ் ஆகணும், லீனியராவா ரேப்பிடாவான்னு சொல்லுவோம். ஸோ G00 கொடுத்து ரேப்பிடாக டூலை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ டூல் போஸ்ட் ரேப்பிடாக மூவ் ஆகி x0 y0 z50ல் நிற்கும். ஸோ z50ங்கும் பொழுது ஒர்க் பீஸோட டாப்பில் 50 mm ஹைட்டில் வெயிட் பண்ணும். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா லைன் 2ல் அந்த டூலோட ஸ்பிண்டிலுக்கு நான் RPM டிஃபைன் பண்ணுறேன். 500 RPM கொடுத்துட்டு அந்த ஸ்பிண்டில் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றணுங்கிறதுக்காக M03 கொடுக்குறேன். ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீனியர் மூமெண்ட் G01 லீனியர் மூமெண்ட் டு Z0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z50ல் இருந்த டூல் Z0க்கு வரும். Z0 மீன்ஸ் இதான் உங்கள் ஒர்க் பீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் பீஸோட கரெக்டாக டாப் சர்ஃபேஸில் டச் பண்ணி
டூல் பிட் வந்து நிற்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 16 mm டூல் பிட்டு நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த 16 mm டூல் பிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் உங்கள் ஒர்க் பீஸ் அப்படின்னா இதுதான் இந்த ஹோல் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஹோல் இருக்காது, பட் நான் டிஃபைன் பண்ணுறதுக்காக இங்கே ஹோல் போட்டிருக்கேன். இதில் டாப்பில் வந்து டச் பண்ணுற மாதிரி டூல் வந்து நிற்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா டூலோட மோஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். G01 கொடுக்குறேன். ஸோ லீனியர் மோஷன் டு x-25. ஸோ இங்கேருந்து டூல் வந்து லீனியராக மூவ் ஆகி இந்த எட்ஜில் வந்து நிற்கும். ஸோ டூல் வந்து இந்த எட்ஜுக்கு வந்துடும். இங்கே இருந்த டூல் வந்து இந்த எட்ஜுக்கு வந்துடும். எட்ஜுக்கு வந்தோடனே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பார்க்கும் பொழுது இந்த டூலோட ஃபுல் டயால வந்து பாதி வந்து அதாவது பாதி ரேடியஸ் வந்து சர்க்கிளோட கவர் பண்ணியிருக்கும், மீதி வெளியில் இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹோலோட மேலே இந்த டூலோட சென்டர் வந்து நிற்கும். ஓகே, அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெப்த்து கொடுத்துருக்கேன். லீனியர் மோஷன் டு Z-0.5. ஸோ டெப்த்தில் இறங்கும். ஃபீட் ரேட் வந்து 100. ஸோ ட்ரில் ஆகிட்டே கீழே இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறம் G02 கிளாக் வைஸ் மோஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து டூல் பிட் வந்து ட்ரில் ஆகிட்டே கீழே இறங்கி அப்படியே ரொட்டேட் ஆகி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி திரும்பி இதே இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், X-25, Y0, I-25, J0, F அதாவது ஃபீட் வந்து 500 கொடுத்துட்றேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட் மூமெண்ட் டு Z20 கொடுத்துட்றேன். ஏன்னா ஒர்க்கு வந்து இந்த ப்ரோக்ராமோட முடிஞ்சிடும். அடுத்த லைனில் நான் 2ல மேலே கொண்டு போய் 20ங்கிற இடத்துல நிறுத்திட்டு ப்ரோக்ராமை கன்க்ளூட் பண்ணிடுறேன் M30 கொடுத்துட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா -25ங்கிற டிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம் சென்டர்லேருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸோட சென்டர்லேருந்து டூலோட சென்டர் வந்து கரெக்டாக இந்த 25 ரேடியஸ் உள்ள இந்த ஹோலோட எட்ஜில் வந்து நிற்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல் பிட்டோட பாதி அதாவது ரேடியஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 8 mm கொடுத்துருந்தோம். ஸோ 8 mm வெளியில் இருக்கும். ஸோ டூலோட டயா வந்து 16 mm, 8 mm வெளியில் இருக்கும். அப்போது இது வந்து இப்படி சுற்றி வரும் பொழுது உங்கள் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜ் ஆகிடும். ஸோ இது வந்து கட்டர் காம்பன்சேஷன் எடுக்காமல் இருந்தால் ஸோ ரிசல்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே தான் உங்களோட டூல் வந்து ஃபஸ்ட்டு நிற்கும். இங்கேருந்து நான் 25 mm மூவ் பண்ணும்பொழுது என்னோடய டூல் வந்து இங்கே வந்துடும். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூலோடைய டயால பாதி வந்து வெளியில் இருக்கும். பிகாஸ் டூலோட சென்டருக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஸோ டூலோட சென்டர் என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் பீஸோட சென்டர்லேருந்து 25 மூவ் ஆகும் பொழுது பாதி ரேடியஸ் வந்து வெளியில் போயிடும். ஸோ இந்த பாதி ரேடியஸ் வெளியில் சுற்றும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஹோல் வந்து 8 mm என்லார்ஜ் ஆகும். ஸோ 8 mm என்லார்ஜ் ஆகும் பொழுது டோட்டல் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 ஆகிடும். ஸோ உங்களோட ரெக்யூர்ட் ரேடியஸ் 25னா இங்கே வந்து நம்ம கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா 33 இருக்கும். ஓகே, ஸோ 50 mm டயா உள்ள ஹோலுக்கு பதிலாக 66 mm டயா உள்ள ஹோல் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கட்டர் காம்பன்சேஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா. ஸோ நமக்கு ரெக்யூர்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 mm, பட் we get by the program 66 mm நமக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னாக்கா கட்டர் காம்பன்சேஷன் எடுக்காமலே நம்ம 2ல 25 mm மூவ் பண்ணுறோம். ஸோ கட்டர் காம்பன்சேஷன் எடுத்தோம் அப்படின்னா இது எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் டயாமீட்டர் காம்பன்சேஷன். ஸோ இங்கே டயாமீட்டர் காம்பன்சேஷனோட நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் காம்பன்சேஷன் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி டயாமீட்டர் எப்படி காம்பன்சேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ டூல் டயாமீட்டர் நம்மள்ட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 mm. ஸோ 16 mm உள்ள டூல் வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இந்த 16 mm டூலை வந்து நமக்கு தேவையான 50 mm டயா உள்ள ஒரு ஹோலை ரெடி பண்ண பயன்படுத்தணும். ஸோ ரெக்யூர்ட் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 mm. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹோல் ஜென்ரேட் ஆகும். பழைய ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா 25 mm மூவ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 33 ரேடியஸ் உள்ள ஹோல் கிடச்சிச்சு. இப்போது நமக்கு எவ்வளோ டூல் வந்து ஆக்சிஸில் மூவ் ஆகணுங்கிறத இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டூலோட ரேடியஸ் மைனஸ் ரெக்யூர்ட் ஹோல் ரேடியஸ். டூலோட ரேடியஸில் வந்து பாதி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 அண்ட் ரெக்யூர்ட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ 25 minus 8 is equal to 17. ஸோ மோஷன் டிஸ்டன்ஸ் இன் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 50 minus 16 divided by 2. ஸோ இங்கே வந்து ரேடியஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 34 divided by 2 is equal to 17. ஸோ 17 mm வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக நமக்கு தேவையானது கிடைச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள் 17 mm மூவ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா டூல் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 00 x0 y0 z0 கொண்டு வர வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் டூல் வந்து இந்த இடத்துல நிற்கும்.
அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீனியர் மூவ்மெண்ட் டு எக்ஸ் மைனஸ் 17. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூல் வந்து சென்டர்லேருந்து கரெக்டாக இந்த எட்ஜுக்கு மூவ் ஆகும். பழைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொடுத்த உடனே 25 கொடுத்த உடனே கரெக்டாக மேலே வந்து உட்காந்துருக்கு. பட் இங்கே வந்து நீங்கள் 17 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 17 கொடுத்துருக்கேன். 17 கொடுக்கும் பொழுது டூலோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸோட சென்டர்லேருந்து 17 mm மூவ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா இந்த 8, அதாவது இதோட 8 ரேடியஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த சர்ஃபேஸில் அழகாக டச் ஆகிற மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்டு ரேடியஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி சேம் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். எக்ஸோட வேல்யூ வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்பொழுது அதே 17, அதே மாதிரி எக்ஸ் ஆக்ஸில் ரேடியஸ் வந்து 17 தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ப்ரோக்ராமை நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே டயாமீட்டரை காம்பன்சேஷன் பண்ணியிருக்கோம். எதோட டயாமீட்டர்னா டூலோட டயாமீட்டர். அப்படி டூலோட டயாமீட்டரை காம்பன்சேஷன் பண்ணும் பொழுது நம்ம 17 கொடுக்கறதுனால ஒர்க் பீஸோட சென்டர்லேருந்து டூல் சென்டர் 17 mm மூவ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக டூல் வந்து உங்களுக்கு தேவையான சர்க்கிளோட எட்ஜை டச் பண்ணுறதுனால ரொட்டேட் ஆகி, அதாவது ப்ரோக்ராம் கன்க்ளூட் ஆகி வரும்பொழுது உங்களுக்கு தேவையான 25 mm உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதே ஜாஸ்தி கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த 25 mm ரேடியஸ் அச்சீவ் பண்ண முடியாமல் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ரெக்யர்மெண்ட் இஸ் 50 mm டயாமீட்டர், பட் வி கெட் பை திஸ் ப்ரோக்ராம் 55 mm டயாமீட்டர் ஹோல். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 55 mm அச்சீவ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதுதான் கட்டர் காம்பன்சேஷன். ஸோ கட்டர் காம்பன்சேஷனில் டயாமீட்டர் காம்பன்சேஷன் பார்த்துட்டோம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோல் போடும் பொழுது டயாமீட்டர் காம்பன்சேஷன் பண்ணணும். ஸோ எப்போவுமே டயாமீட்டரை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது டூலோட டயாமீட்டரில் பாதி ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையானதை அக்யூரேட்டாக நம்ம அடைய முடியும். ஸோ அடுத்தது ஹைட் காம்பன்சேஷன் வச்சு பார்ப்போம். ஸோ ஹைட் காம்பன்சேஷன்னா என்ன அப்படின்னா இப்போ எப்படி டயாமீட்டர் பார்த்தோமோ டூலோட டயாமீட்டர் பார்த்தோமோ அதே மாதிரி டூலோட ஹைட்டை வந்து நம்ம பார்க்கணும். டூலோட ஹைட்டில் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க ஒரு ஒர்க் பீஸில். அந்த ஹோலோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 mm தான் ஹைட் உள்ள ஒரு டூலை பயன்படுத்துறீங்க, என்ன ஆகும் டூல் போஸ்ட் வந்து ஒர்க் பீஸோட டாப்பில் வந்து இடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிருவீங்க 10 mm உள்ளார போயிடும், அடுத்த 10 mm டூல் உள்ளார போக முடியாது. ஏன்னா டோட்டல் ஹைட் ஆஃப் த டூலே 10 mm தான். அப்படிங்கும்பொழுது அடுத்த 10 mm உள்ளார போக முடியாமல் டூல் போஸ்ட் வந்து ஒர்க் பீஸில் இடித்து மெஷின் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நமக்கு எவ்வளோ டெப்த்து தேவை, எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒர்க் பீஸை வந்து டேபிளில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் டூல் போஸ்ட்டில் மாட்டி ஹைட் வேல்யூவை கண்டிப்பாக நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் காம்பன்சேஷனுக்கு நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100x100 இதுக்கு வந்து ஒரு ஒர்க் பீஸை ரெடி பண்ணி அந்த ஒர்க் பீஸில் 6 mm ரேடியஸும் 4 mm ரேடியஸும் உள்ள ஹோல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 6 mmல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோலும் 4 mmல 2 ஹோலும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட டெப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 mm டெப்த் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஹைட் காம்பன்சேஷன் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டூல் நம்பர் 1 இஸ் 8 mm டயாமீட்டர் உள்ள ஒரு ட்ரில் பிட் அண்ட் டூல் நம்பர் 2 இஸ் 6 mm டயாமீட்டர் உள்ள 6 mm ரேடியஸ் உள்ள ஒரு டூலும் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஓகே, ஸோ அதை தான் இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரோக்ராம் எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் ஆஃப் செட்டை இதோட மையமாக வச்சுக்குவோம். ஸோ இந்த மையத்தை ஒர்க் ஆஃப் செட்னு வச்சுக்கிட்டு இதுக்கு G கோட் 54 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற டூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 mm அண்ட் 12 mm டயா உள்ள ட்ரில் பிட் நம்மள்ட்ட இருக்குது, அதை பயன்படுத்த போகிறோம். ஸோ 12 mm எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரேடியஸ் உள்ள இந்த ஹோல் போடுறதுக்காக, 8 mm டயாமீட்டர் உள்ள டூல் எதுக்குன்னா 4 mm ரேடியஸ் உள்ள இந்த ஹோலை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அந்த டூல் பிட்டோட இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டூல் பிட், அதாவது 4 ரேடியஸ் உள்ள டயாமீட்டர் 8 உள்ள டூல் பிட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 80 mm கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரெக்கார்ட் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ 80 வந்து நமக்கு எனஃப் தான். 80 வந்து நமக்கு கரெக்டாகவே இருக்கும், இன்னும் சொல்ல போனால் ஜாஸ்தி தான். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ரேடியஸ் உள்ள ஒரு டூல், அதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. ஓகே, ஸோ 25 தான் நமக்கு டெப்த்துங்கிறதுனால 80 and 100 வந்து நமக்கு நல்லாவே போதும். ஸோ இது ஜாஸ்தியும் கூட. ஸோ நமக்கு இதோட 2 ஹைட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டூலையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். பட் 2 டூலுக்கும் வேரியஸ் ஹைட் வேறு இருக்குது.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 இருக்குது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டூலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஏடிசி தேவை. ஸோ ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சிங் யூனிட்டை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சிங் யூனிட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 8 mm டயாமீட்டர் உள்ள 80 mm ஹைட் உள்ள டூல் பிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டூலை ஒர்க் பீஸ் மேலே வச்சு X0, Y0, Z0 பண்ணிடுவோம். அதே மாதிரி 12 mm டயாமீட்டர் ப்ளஸ் 100 mm லென்த் உள்ள அந்த டூலையும் ஏடிசியில் ஃபிக்ஸ் பண்ணி ஏடிசியிலேருந்து ஒர்க் பீஸ் மேலே வச்சு X0, Y0, Z ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஹைட்டோட வேல்யூவை நம்ம மார்ஜின் பண்ணிக்கணும் ப்ரோக்ராமில். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போது ஆஸ் யூஷுவல் இந்த ப்ரோக்ராம் படி நம்மள்கிட்ட ரெண்டு டூல் இருக்குது. ரெண்டு டூலுமே வேரியஸ் ஹைட் அண்ட் வேரியஸ் ரேடியஸ். இது ரெண்டுத்தையுமே நம்ம ஏடிசி மூலியமாக ஒரே ப்ரோக்ராமில் ஒரே ஒர்க் பீஸ் மேலே பயன்படுத்த போகிறோம். இதில் ஹைட் காம்பன்சேஷனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டூல் நம்பர் 1 8 mm டயாமீட்டர் உள்ள டூலாக எடுத்துக்க போகிறேன். டூல் நம்பர் 2க்கு 12 mm டயாமீட்டர் உள்ள டூல் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஹைட் காம்பன்சேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூலோடது 100 அண்ட் செகண்ட் டூலோடது 80. ஸோ காம்பன்சேஷன் இஸ் 20. ஓகே, ஸோ H01 அப்படிங்கிறது டூல் நம்பர் 1ஓட காம்பன்சேஷன் வேல்யூ வந்து 0. ஸோ H01ங்கிறது காம்பன்சேஷன் வேல்யூ. H01 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. அதே மாதிரி டூல் நம்பர் 2ஓட காம்பன்சேஷன் வேல்யூ H02 வந்து எவ்வளோ அப்படின்னா 20 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த 20 நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டூலோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டூல் வந்து 20 mm ஜாஸ்தி இருக்குது. அதான் இதனுடைய பொருள். ஓகே, ஸோ H01 வந்து 0, H02 வந்து 20. ஸோ டூல் நம்பர் 1 வந்து 8 mm டயாமீட்டர், டூல் நம்பர் 2 வந்து 12 mm டயாமீட்டர் ட்ரில் பிட். ஓகே, ஸோ இதற்கான ப்ரோக்ராமை நம்ம எழுதுகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ட்ரில்லிங் ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரியே தான் எழுதணும். பட் டூல் சேஞ்சர் அதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ ஏடிசியோட பங்கு இங்கே முக்கியம். ஸோ ரெண்டு டூலையும் நான் ஏடிசியில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஆப்ரேஷன் 0002 அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். லைன் 1ல் என்ன பண்ணுறேன்னா T01. ஓகே, லைன் 1ல் எப்பவும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆஃப் செட்டை வைப்போம். அதுக்கு பதிலாக லைன் 1ல் நான் என்ன பண்ணுறேன்னா டூல் நம்பர் 1 நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ T01 மீன்ஸ் டூல் நம்பர் 1 அப்படின்னு பொருள். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னாக்கா டூல் போஸ்ட் வந்து ஏடிசி மூலியமாக டூல் நம்பர் 1 கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்படியே மூவ் ஆகி டூல் நம்பர் 1 அப்படியே தூக்கிட்டு வந்து ஒர்க் பீஸ் மேலே ரெடியாக இருக்கும். ஓகே, M06 அப்படின்னா டூல் சேஞ்சுக்கான கமெண்ட். டூல் நம்பர் 1 போய் கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ M06 மீன்ஸ் டூல் சேஞ்ச் கமெண்ட், T01 மீன்ஸ் டூல் நம்பர் 1. ஓகே, அடுத்த லைன் 2ல் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா G00 ரேபிட் மூமெண்ட் to G43 H01 Z100. G43 அப்படின்னா என்ன அப்படின்னா டூல் லென்த் காம்பன்சேஷனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ G43 மீன்ஸ் டூல் லென்த் காம்பன்சேஷன். ஸோ ரேப்பிடாக மூவ் ஆகி டூல் காம்பன்சேஷன் எடுத்துக்கோ. டூல் காம்பன்சேஷன் எதுன்னா H01 Z100. H01ஓட வேல்யூ எவ்வளோ 0. ஸோ இந்த H01 அண்ட் H02 இதோட வேல்யூவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டத்திலே கேட்கும். ஒர்க் ஆஃப் செட் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அங்கே நம்ம கொடுத்துக்கணும். ஸோ H01 0, H02 20ன்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது மூவ் பண்ணிக்கும். இல்லைனா நீங்கள் ஒர்க் ஆஃப் செட் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுதே மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா G43 அதாவது டூல் லென்த் காம்பன்சேஷனை பயன்படுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு H01 அதாவது டூல் லென்த் காம்பன்சேஷன் H01 ஹைட் 1 அண்ட் Z100 அப்படின்னு நான் கொடுத்துறேன். Z100ங்கும் பொழுது டூல் லென்த் காம்பன்சேஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு 100 ஹைட்டில் போய் டூல் போஸ்ட் வந்து வெயிட் பண்ணும். அடுத்தது ஆஸ் யூஷுவல் நம்ம எழுதுகிற மாதிரி ஒர்க் ஆஃப் செட், அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், ரேபிட் மூவ்மெண்ட் டு X0, Y0, Z50. ஸோ Z100லேருந்து Z50ங்கும் பொழுது கொஞ்சம் இறங்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா G83. G83னா என்ன அப்படின்னா பெக் ட்ரில்லிங்கை தான் G83 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ G83ங்கும் பொழுது பெக் ட்ரில்லிங்கை சூஸ் பண்ணிடும். ஸோ G83 மூலியமாக பெக் ட்ரில் G98க்கு போகும். G98 மீன்ஸ் என்ன அப்படின்னாக்கா கேண்ட் சைக்கிள் இனிஷியல் பாயிண்ட் ரிட்டர்ன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரில் பண்ணும்பொழுது எல்லாமே தெளிவாக பார்த்தோம். ஸோ G83 பெக் ட்ரில்லிங், G98 கேண்ட் சைக்கிள் இனிஷியல் பாயிண்ட். ஸோ கேண்ட் சைக்கிள்னா என்ன அப்படின்னா ட்ரில்லிங்கை தான் கேண்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கேண்ட் சைக்கிளோட இனிஷியல் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ R1ங்கும் பொழுது ரெஃபரன்ஸ் பிளேன் நம்பர் 1. ஸோ 1 mm Z ஆக்சிஸ்லேருந்து மேலே மூவ் ஆகிட்டு Q2னா என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பெக் ட்ரில்லிங் ஆகும் பொழுது பெக்கிங்காக Q2 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு 2 mm ட்ரில் ஆகும் பொழுது டூல் பிட் வந்து மேலே வந்துட்டு திரும்பி உள்ளா போகும். ஏன் அப்படின்னாக்கா உள்ளார இருக்கக்கூடிய ரிமூவிங் மெட்டீரியல் ஆல்ரெடி உள்ளார ரிமூவ் ஆகி மெட்டீரியல் கிடக்கும் பார்த்தீங்களா, அதை வெளியில் எடுக்கிறதுக்காக Q2 கொடுக்குறோம். அப்போ தான் என்ன ஆகும்னா ட்ரில் பிட் வெளியில் வந்தோன்னா கூலண்ட் உள்ளார போயிட்டு உள்ளார இருக்க மெட்டீரியல்லாம் வெளில கொண்டு வந்தோன்னா
ட்ரில்லோட மோஷன் ஈஸியாக இருக்கும். அதனால் உள்ளார ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஃப்ரிக்ஷன் இல்லாததுனால உள்ளார ஹீட்டரும் ஜென்ரேட் ஆகாது. ஸோ Q2 கொடுக்கறது மூலிமா பெக்கிங் நடக்கும். ஸோ பெக்கிங் நடக்கிறது மூலிமா உள்ளார மில்லிங்கான பீசஸ்லாம் வெளியில் வந்துடும். ஓகே, அடுத்தது Z -20. -20 மீன்ஸ் டோட்டல் டெப்த் நமக்கு வேண்டியது. F20 F200 கொடுத்துருக்கோம். ஸோ ஃபீட் ரேட் வந்து 200. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டிலோட RPM 500 கொடுத்துருக்கேன். M03 கொடுக்கறது மூலிமா ஸ்பிண்டில் நான் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது எங்கே ஹோல் வேணும், G01. ஸோ இங்கே வந்து டூல் நம்பர் 1 நம்ம கொடுத்துருக்கோம். டூல் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 8 mm டயாமீட்டர் உள்ளது. ஸோ அது எங்கெங்கே ஹோல் போடுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா X25 Y25. அதாவது X25 Y25 மீன்ஸ் இங்கே X-25 Y-25 அடுத்த லைன் மீன்ஸ் இந்த இடத்துல. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன மோஷனில் லீனியர் மோஷனாக போய் X25 Y25, அடுத்த லைனில் லீனியர் மோஷனாக போய் X-25 Y-25 அப்படின்னு கொடுத்துட்டோம். அடுத்தது லைன் நம்பர் 8. ஸோ 8 mm ட்ரில் பிட்டோட யூசேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா G80 கொடுத்து கேண்ட் சைக்கிளை கேன்சல் பண்ணுறேன். ஸோ கேண்ட் சைக்கிள் இங்கே என்ன ட்ரில்லிங். ஸோ ட்ரில்லிங் சைக்கிளை கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு ரேப்பிடாக மூவ் ஆகி இசட்டில் 50ங்கிற ஹைட்டில் 2ல் வெயிட் பண்ண சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூல் 2வை கால் பண்ணுறேன். டூல் 2 வந்து என்ன 12 mm டயாமீட்டர் உள்ள டூல். ஸோ ஏடிசியில் போயிட்டு டூல் 2வை M06ங்கிற டூல் சேஞ்சிங் கமாண்ட் கொடுக்கறது மூலிமா டூல் 2வை டூல் போஸ்ட் வந்து ஏடிசியில் இருக்கக்கூடிய நம்பர் 22ல் கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு வரும்பொழுது ஆஸ் யூஷுவல் சேம் தான். ஸோ G43 கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா டூல் லென்த் காம்பன்சேஷன். லென்த்து வந்து H02 அடுத்ததுக்கு. ஸோ H02ஓட வேல்யூ 20ங்கிறத எடுத்துக்கும். Z100 கொடுத்து நான் நிறுத்திடுறேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒர்க் ஆஃப் செட் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்து Z50ல் 2ல் கொண்டு வந்துடுவோம். தென் அகெயின் சேம் கேண்ட் சைக்கிள் இனிஷியல் பாயிண்ட் ரிட்டன். ஸோ அடுத்தது Q2 பெக்கிங், அடுத்தது R1 ரெஃபரன்ஸ் பிளேனை கொடுத்துட்டு -20 டெப்த் வேணும். ஃபீட் ரேட் வந்து 200 கொடுத்துட்றேன். ஸோ இந்த தடவை 12 mm டயாமீட்டர் உள்ள ஹோல் வந்து நமக்கு எங்கெங்கே தேவைன்னா X-25 Y25, X25 Y-25. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் நமக்கு தேவை இமேஜ் மூலியமாக. ஸோ அதற்கான ப்ரோக்ராமை நான் எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் தான் தேவை. ஸோ அதற்கான ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கேண்ட் சைக்கிளை கேன்சல் பண்ணிவிட்டு ரேப்பிடாக மூவ் ஆகி Z50ல் 2ல் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு ப்ரோக்ராமை கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வேல்யூவை நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ லென்த் வேல்யூவை காம்பன்சேட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த கமாண்ட் கொடுக்கறது மூலியமாக டூலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏடிசியை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காம்பன்சேஷனில் நான் பயன்படுத்தின சில முக்கியமான கோட்ஸ் எழுதியிருக்கேன். G54 ஒர்க் ஆஃப் செட், G90 அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், G00 ரேபிட் மூவ்மெண்ட், G01 லீனியர் மூவ்மெண்ட் மீன்ஸ் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மூவ்மெண்ட். அடுத்தது S மீன்ஸ் ஸ்பீட், RPM 500, F மீன்ஸ் ஃபீட் ரேட் 300, R1 மீன்ஸ் ரெஃபரன்ஸ் பிளேன் அட் 1 mm. ஸோ 1 mm கொடுத்தீங்க அப்படின்னா Z வந்து 0ங்கிறதுக்கு கரெக்டாக மேலே 1 mm வெயிட் பண்ணும். ஸோ அங்கேருந்தே உங்களுக்கு பெக் ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் எப்போவுமே பெக் ட்ரில்லிங்கில் R1 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது G83 பெக் ட்ரில்லிங் கேண்ட் சைக்கிள்னு அர்த்தம். G98 கேண்ட் சைக்கிள் இனிஷியல் பாயிண்ட் ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். Q2 வந்து பெக்கிங் நடக்கிறது மூலியமாக தான் ட்ரில்லிங் உள்ளார இருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் வெளியில் வரும். G80 கேண்ட் சைக்கிள் இனிஷியல் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோன்னு அர்த்தம். கேண்ட் சைக்கிள் இனிஷியல் பாயிண்ட் கேன்சல், இல்லைனா கேண்ட் சைக்கிள் கேன்சல்னு சொல்லிக்கலாம். ஸோ கேன்சல்னு எழுதுகிறேன். ஸோ கேண்ட் சைக்கிள் கேன்சல். M03 ஸ்பிண்டில் இன் கிளாக்வைஸ் ரொட்டேஷன், M30 அப்படின்னா ஆப்ரேஷன் எண்ட், M06 மீன்ஸ் டூல் சேஞ்ச் கமாண்ட். ஸோ டூலை சேஞ்ச் பண்ணுறது தான் M06. ஸோ M06 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா T01 மீன்ஸ் டூல் நம்பர் 1, T02 டூல் நம்பர் 2, G43 டூ லென்த் காம்பன்சேஷன் கமாண்ட், H01 H02 மீன்ஸ் ஹைட் காம்பன்சேஷன் 1 and 2 டூல்ஸ். டூல் நம்பர் 1க்கும் டூல் நம்பர் 2க்கும் நம்ம ஹைட் காம்பன்சேஷன் கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும் எல்லா ப்ரோக்ராம் எழுதும் பொழுதும். ஸோ அதனால் கேபிட்டல் லெட்டரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டயாமீட்டர் அண்ட் ஹைட் காம்பன்சேஷன். எப்போவுமே ப்ரோக்ராம் எழுதும் பொழுது மேனுவலாக இந்த ரெண்டுத்தையும் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு தான் ப்ரோக்ராம் எழுதணும். அப்படி எழுதலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக டயாமீட்டர் காம்பன்சேஷனில் வந்த மாதிரி ஹோல் வந்து என்லார்ஜ் ஆகிடும். இல்லைனா லென்த் காம்பன்சேஷனில் வந்த மாதிரி டூல் பிட் வந்து ஒர்க் பீஸில் மோதக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ எப்போவுமே இது ரெண்டுத்தையுமே நம்ம நினைவில் வச்சுட்டு தான் மேனுவல் ப்ரோக்ராம் எழுதணும். தேங்க்யூ.